உள்ள விஷயத்தை பேசும் பொழுது இந்த நபிமார்கள்லாம் தொழுதாங்கல்ல, கபூரில் தொழுதது, அதே மாதிரி மூசா நபி தொழுதார்கள், அதனால உள்ளவங்கலாம் தொழுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி தொழுவாங்கன்னு ஆதாரம் கிடையாது. நபிமார்களுக்கு தான் அந்த ஆதாரம் இருக்குது. அப்படியே இருந்துட்டு போகுது, தொழுதுட்டு போறாங்க. உனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இருக்காங்கிறதான பாயிண்ட். கபருக்குள்ள உள்ளவங்க தொழுகிறாங்கன்னு சொல்வதாக இருந்தால் அது யாருக்கு சொந்தமானது இருக்கு? ஹதீஸ்ல என்ன இருக்குது? மூசா நபி நான் பார்த்தேன், மேராஜ் இரவுக்கு போகும்போது பார்த்தேன், அவர் கபூர்ல தொழுது கொண்டிருந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல 4379 பார்க்கறாங்க. அதே மாதிரி பல நபிமார்களை தொழுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறாங்க. அதுக்கு விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. எப்படி சொல்றாங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அம்பியாவு அஹ்யாவுன் ஃபீ குபூரிஹிம், நபிமார்கள் தங்கள் கபர்களில் உயிரோடு இருந்து யுஸல்லூன தொழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லா முஸ்லிமும் தொழுகிறாங்கன்னா இப்படி சொல்லுவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன எல்லா முஸ்லிமும் உட்கார்ந்து தொழுதுகிட்டு அவர் தஸ்பீஹ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டே இருக்காரு. மற்ற முஸ்லிம்லாம் என்ன செய்யறாருங்கிறது ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. தூங்கத்தான் செய்யறாரு, அவ்வளவுதான் அவருடைய நிலைமை. நபிமார்கள் தான் தூங்க மாட்டாங்க. நபிமார்கள்ங்கிற அந்தஸ்துக்கா அல்லாஹ் என்ன பண்றான்? அல் அம்பியாவு அஹ்யாவுன், நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன், அவங்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு உள்ளக்க தொழுது கொண்டிருக்கிறார்கள். நபிமார்கள் இப்படி செய்கிறார்கள்ங்கிற ஹதீஸ் முஸ்னத் அபூ யாலாவுல 6வது வால்யூம்ல 147ஆம் பக்கத்திலையும், இன்னும் பைஹக்கி நூல்லையும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுல எந்த ஒரு குறையுமே கிடையாது. எந்த ஒரு அறிவிப்பாளரும் விமர்சனம் செய்யப்பட்ட ஆளுக்கு கிடையாது. அப்ப இது நபிமார்களுடைய சிறப்பு தகுதி. அப்படி தொழுது கொண்டிருந்தால் கூட உங்க சலாம் கேட்காதுன்ட்டாங்க. தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. மற்ற நல்லடியார்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷஹீதுகளா இருப்பார்களே ஆனால் அவங்க பறவை வடிவத்தில் சொர்க்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களா இருப்பார்களே ஆனால் அவங்க கபருக்குள்ள தொழுது கொண்டிருக்கிறார்கள். 3 ரூஹை நம்ம பார்த்திருக்கிறோம். பொதுவாக நல்ல மனிதர்கள், நல்ல மனிதர்கள்னா பாசானவங்க, நரகத்துக்கு போகாத நல்லடியார்கள், மகான்கள் சொல்றவங்க அதில் அடங்குவாங்க. சராசரியா ஒரு நல்ல முஸ்லீம் அதில் அடங்குவான். நல்லடியாராக இருப்பார்களே ஆனால் அவங்க எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது அது ஒரு ஸ்டேஜ். ஆக ஷஹீதுகளாக உயிர் தியாகிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு கபர் கிடையாது. நேரம் அவங்க சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பறவை வடிவத்தில் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லியாச்சு. நபிமார்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க கபருக்குள்ள இருக்கிறாங்க, தொழுது கொண்டிருக்கிறார்கள். எப்பவும் தொழ மாட்டாங்க, தொழுகவும் செய்யறாங்க. இது நபிமார்கள் தொழுகிறார்கள்ங்கிற வாசகம் எதை காட்டுகிறது? இது அனைவருக்கும் பொதுவானது, அனைவருக்கும் உள்ளதா இருந்த ரசூல் அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லா மூமின்களும் தொழுவார்கள் கபருக்குள்ளே, எல்லா முஸ்லிம்களும் தொழுவார்கள்னா நபிமாரும் அடக்கமாயிட்டு போறாங்க அதுக்குள்ள. அப்படி சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அல் அம்பியாவு அஹ்யாவுன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன், நபிமார்கள் தங்கள் கபர்களில் தொழுது கொண்டிருக்கிறார்கள்ங்கிற அந்த வாசகம் என்னத்தை காட்டுது? இது நபிமார்களுக்கே உள்ள சிறப்பு தகுதி. இதை நம்ம நம்புறோம், இதை நாங்க மறுக்க மாட்டோமே. நபி மூசா நபி தொழுது மறுக்கிறோமா? நபிமார்கள் கபருக்குள்ள தொழுதாங்கன்னு உனக்கு தொடர்பு உள்ள ஏழுமாங்கிறது தான் டாபிக். அவங்க தொழுவாங்க, அல்லாஹ்வோட அவங்க தொடர்பு கொண்டு இருப்பாங்க. இந்த உலகத்திலாம் பரிசக போட்டு வச்சுட்டான அல்லாஹ், பெரிய திரையை, கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை போட்டு மறைச்சு விட்டாங்கிறான. நீ போய் கான்டாக்ட் பண்ண இயலுமா? மீடியேட்டர் மூலமா மட்டும்தான் போக முடியும். மலக்குங்கிற மீடியேட்டர் ஒருத்தர் தான் இந்த செவத்துக்கு இந்த பக்கம் நிற்பாரு, அந்த பக்கம் நிற்பாரு. பாக்கி நீ அங்கிட்டு போக இயலாது, அவங்க இங்கிட்டு வர இயலாது. அதுக்கு தான் திரை, அதுக்கு தான் தடுப்பு. அந்த மாதிரி போட்டேன்னு சொல்றது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் நபிமார்களை பற்றி இது இன்னும் தெளிவாக, இது நபிமார்களுடைய சிறப்பு தான், தனி தகுதி தான் என்பதை காட்டுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுடைய உடல்ங்கிறது வேற, மற்றவங்களுடைய உடல்ங்கிறது வேற என்பதை வேறுபடுத்தி காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? ஹவுஸ் பின் ஹவுஸ்ங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, பாப்பா பேர் ஹவுஸ், மோகன் பேர் ஹவுஸ், அப்படிலாம் கூட பேர் வைக்கலாம். தகவலுக்காக சொல்லி அப்படி வைக்கக்கூடாதுங்கிறாங்கல்ல. அத்தா பேர் அப்துல்லாவா இருந்தால் மோகன் பேர் அப்துல்லான்னு வைக்கக்கூடாது, அதெல்லாம் வச்சுக்கலாம். அவங்களுக்குதா இந்த ஹவுஸ் பின் ஹவுஸ்ன்ற சஹாபி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமின் அஃலலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்கள் நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஃபீஹி குலிக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். ஒஃபீஹி குபில, அன்றுதான் அவர்களுடைய மரணம் ஏற்பட்டது. ஒஃபீஹி நஃப்கத்து, அன்னைக்கு தான் சூர் ஊதப்படும். ஒஃபீஹி சாகத்து, அன்றைக்கு தான் எல்லாரும் வெள்ளிக்கிழமை தான் என்ன செய்வாங்க? விழித்து எழுவார்கள். அழிவும் வெள்ளிக்கிழமை தான், அழிந்த பிறகு அல்லாஹ் எழுப்புவான அதுவும் வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, எனவே ஃபக்ஸிரு அலைய மினஸலா, வெள்ளிக்கிழமை என்று என் மீது செலவாத்து அதிகமாக ஓதுங்க. வெள்ளிக்கிழமைங்கிற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது, அன்னைக்கு தான் நிறைய முக்கியமான இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. அதுதானே எல்லாம் ஜும்மாவை கூட நமக்கு தந்திருக்கிறான். அப்படி ஒரு நாளாக இருக்கிறதுனால என் மீது செலவாத்து அதிகமாக ஓதுங்க சொல்லிட்டு,
இன்ன சலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய, நீங்கள் சொல்லுகிற சலாத் வந்து எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும். நான் கேட்பேன்னு சொல்லல, வெள்ளிக்கிழமைக்கு நிறைய சலவாத்து ஓதுங்க, அந்த சலவாத் என்ன செய்யும், இன்ன சலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய, எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, அழகா கேட்கறாங்க பாருங்க. காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஓ கைஃப தூரலு சலாத்துனா அலைக்க, நாங்க ஓதுற சலவாத்து உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும்? ஒக்கது அறிந்த, நீங்க தான் மக்கி மண்ணா போயிருப்பீங்கள. அவர் கேட்கிறாரு அழகா. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, நாங்க நீ மௌத்தா போன பிறகு நாங்க சலவாத்து ஓதுனா உங்களுக்கு எடுத்து காட்டப்படும்ங்கிறீங்களே, அது எப்படி எடுத்து காட்டப்படும்? ஒக்கது அறிந்த, நீங்க தான் மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்பீங்களே, மக்கி போய் மண்ணா போன பிறகு எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ கத் ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜ்ஸாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடல்களை சாப்பிடுவதற்கு பூமிக்கு மண்ணுக்கு அல்லாஹ் வந்து ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான். நபிமார்கள் உடலை வந்து மண்ணெல்லாம் திங்காதுப்பா, நான் மக்கிலாம் போக மாட்டேன். கோவமெல்லாம் படல, விளக்குறாங்க. நீங்க மக்கி போயிருப்பீங்கல்ல, எல்லாரும் மாதிரி மக்கி மண்ணோட மண்ணா போயிருப்பீங்கல்ல, அப்ப இப்படி நாங்க சொல்ற சலவாத்து உங்களுக்கு கேட்கும்னே இல்ல, எங்க நபிமார்களுக்கு ஒரு சிறப்பு தகுதியை அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிமார்களுடைய பாடியை வந்து என்ன செய்யாது, மண்ணு சாப்பிடாதுன்னு சொல்றாங்க. இது பலவீனமான ஹதீஸ்களும் இந்த கருத்துல பல ஹதீஸ்கள் வருது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸும் இதில் இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய இந்த நூலில் உள்ளதெல்லாம் எந்த குறையும் இல்லாது. நசையில 1357, அபுதாவுதுல 883, 1308, இப்னு மாஜாவுல 1075, இது போக அஹ்மது இப்னு ஹுஸைமா, ஹாக்கிம் போன்ற நூல்களிலையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரபூர்வமானது. இந்த கருத்துல பலவீனமான சிலர் அதை எடுத்துட்டு பலவீனம்பாங்க, அது பலவீனமும் இருக்கிறது. சரியான ஆட்கள் வழியாக ரிப்போர்ட் செய்யப்பட்ட ஹதீஸும் இதில் இருக்கிறது, தவறான ஆட்கள் மூலமாக ரிப்போர்ட் செய்யப்பட்ட ஹதீஸும் இருக்கிறது. இது சரியான ஆட்கள் வழியாக பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு இது. இப்ப நம்ம என்ன வழங்குறோம், நபிமார்களுடைய பாடியை தனியான ஒரு அந்தஸ்தில் எல்லாம் வைக்கிறான். அதே நேரத்தில் இப்படி நீங்க விளங்கிற கூடாது, யார் பாடியெல்லாம் வந்து மண்ணு திங்காம இருக்கு அதெல்லாம் நபின்னு விளங்கிற கூடாது. நபிமார்கள் பாடியை மண்ணு திங்காதுங்கிறத மட்டும்தான் விளங்கிக்கணுமே தவிர, ஃபிரௌன் பாடியை எல்லாம் காப்பாற்றி வச்சிருக்கிறான், ஃபிரௌன் வந்து அல்லாஹ்வுடைய நபி, அது மாதிரி அவன் பாடி உலகத்தில் இருக்கு, இவன் பாடி இருக்கு, அப்படி அதை வச்சுக்கிட்டு நீங்க நபின்னு முடிவு எடுக்க கூடாது. நபிமார்கள் கன்ஃபார்மா சாப்பிடாது. இது போக அல்லாஹ் நாடி நாணையான ஒரு அத்தாட்சிக்காக வேண்டி ஒரு ஃபிரௌன் மாதிரி நான் தான் அல்லாஹ்னு சொன்னவன் உடலை கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், பாதுகாத்து வைக்கலாம். அதை வச்சுட்டு நீங்க நபின்னு முடிவு பண்ண இயலாது. ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்குதா? நபிமார்கள் உடல், ஒரு நபியுடைய உடலும் அரிக்கப்படாது நீங்க விளங்கணும். அரிக்கப்படாம இருக்கிற அத்தனை பேர் நபின்னு விளங்கிடக்கூடாது. சரியா? நபிமார்களுடைய அனைவருடைய உடல்களும் மண் சாப்பிடாது. மண் சாப்பிடாம இதே ஃப்ரெஷ் பாடியாவே அவங்க இருப்பாங்க. இப்ப என்ன அடக்கம் செய்யப்படும் போது, அதனால தானே 3 செண்டு அடக்கம் செய்யப்படும் போது ஒன்றும் ஆவல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே அபூபக்கர் சித்திக்கு வர்றாங்க, அப்படி முத்தம் போடுறாங்க, திபுத்த ஹய்யம் மையித்தாங்கிறாங்க. உசுரோட இருக்கும் பொழுதும் வாசம் மனமா இருக்கிறீங்க, மௌத்தா போன உடனேயும் வாசமா தானே இருக்கிறீங்கிறார். ஏன் மூத்தா போகிற அந்த செகண்ட்ல எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இருக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு 48 மணி நேரம் கடந்த பிறகு எப்படி இருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு மேலே இருக்கும்போது ஒன்று கெட்டு போகலண்ட, நாத்தம் எடுத்து அப்போ சீக்கிரம் அடக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்களே, மௌத்தாயிட்டாங்களான்னு சர்ச்சையே வந்திருக்காத. அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பார்த்து தானே சண்டையே வந்தது. சண்டைக்கு காரணம் என்ன? இப்படி தலை தலைன்னு இருக்கிறாங்க, தூங்குற ஆள் மாதிரி தானே இருக்கு, மௌத்தா போன ஆள் மாதிரி இல்லையே. இப்போ மௌத்தா போன ஆள் வந்து மௌத்தா ஆன உடனே டாக்டர் கூட செக் பண்றமா இல்லையா? சார் டாக்டர் கொஞ்சம் பாருங்க இருக்கதாண்டு, நமக்கு தெரியும் போயிட்டாருன்னு மேலோட்டமா இருந்தாலும் என்ன செய்யும், அமிக்கி மிக்கலாம் பார்ப்பாரு. அவர் வந்து முடிந்து விட்டதுன்னு சொன்னா தான் நம்ம என்ன செய்யறோம். அந்த மாதிரி நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுல இருந்து அப்படி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால அபூபக்கர் சொல்றாங்க, திபுத்த ஹய்யம் மையித்தா, ஹையா இருக்கு, ஹயாத்தா இருக்கும் போது வாசமா இருக்கிறீங்க, மையித்தா இருக்கும் போது வாசமா இருக்கிறீங்கிறாங்க. அப்ப நபிமார்களுடைய உடலை வந்து மண்ணு சாப்பிடவே செய்யாது என்ற காரணத்தினால் இதே உடலுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த உயிரை எல்லாம் கொடுப்பான். அதுக்குள்ள உட்கார்ந்து அவங்க தொழுது கொண்டிருப்பார்கள். அது அல்லாஹ்வுடைய ஒரு செட்டப்ல எப்படி வேணாலும் அவன் செஞ்சு காட்டுவான். அதுதான் இருக்கே தவிர இது அனைவருக்கும் பொதுன்னு சொல்ல முடியுமா? அனைவருக்கும் பொதுன்னு சொல்ல இயலாது. அப்ப நபிமார்களுடைய உடல்கள் எந்த மாதிரி இருக்குங்கிறதை நம்ம விளங்கிக்கிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான்,